கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாக தேவனோட நாமத்தினாலும் அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவர நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் கூட ரொம்ப விசேஷமாக கர்த்தர் இயேசுவோடைய அந்த நினைவு கூறுதல் நாள். நேற்று சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு துவங்கி அந்த அப்பத்திலையும் அந்த திராட்சை ரசத்திலையும் தேவனுடைய கிருபையினால் நாம் கைவிட்டோம். ஒரு புதிய நம்பிக்கை நமக்குள்ள மறுபடியுமாக அந்த ஒரு நீதிமானாக்கப்பட்ட நிலையும் நம்மளுடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையும் ஒரு புதுப்பித்து தேவன் மறுபடியுமாக அவருடைய வேலை செய்யறதுக்காக கிருபையாக இந்த ஜீவன் தந்தார். அதுக்காக முதலாவதாக பிதாவாக தேவனுக்கும் கர்த்தர் இயேசுக்கும் நம் நன்றிகளை ஏறெடுக்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பானவர்களே, இந்த நாளில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு சின்ன வேத தியானம் தான். பாடத்தோடைய தலைப்பு Prophecies fulfilled during the last night and crucifixion of Jesus. அதாவது எந்தெந்த தீர்க்க தரிசனங்கள் அந்த ராத்திரி துவங்கி கர்த்தர் இயேசு சிலுவை மரத்துல மரிக்கவிருக்கும், அதாவது மரிச்சு அவர் அந்த கல்லறையில கொண்டு போற வரைக்கும் நடந்த தீர்க்க தரிசன வசனங்கள், அதுதான் இந்த நாள்ல நம்ம தியானிக்க போறோம். அதாவது அன்பான சகோதர சகோதரிகளே, பொதுவாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு வேத தியானத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு வசனத்தை நம்ம எடுத்துப்போம், அதுக்கான அர்த்தங்கள் இன்னொரு வசனத்துக்கு நம்ம கோர்வையாக அதை கோத்து நம்மளுடைய 7ஆம் தூதன் ரசலுடைய எழுத்துக்கள்ல இருந்து நம்ம எடுத்து பார்த்து அதுக்கான விளக்கத்தை நாம் பொதுவாக கொடுப்போம். ஆனா இந்த ஒரு நாள்ல பார்க்கக்கூடிய பாடம் சற்று வித்தியாசமானது. எந்த வகையில நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசுடைய வாழ்க்கையில பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்த தீர்க்க தரிசிகள், தேவனுடைய பக்தர்கள், கர்த்தரை பத்தி நேரடியாக எழுதியிருக்கக்கூடிய தீர்க்க தரிசன வசனங்கள், தேவனுடைய வார்த்தைகளை கர்த்தர் இயேசு அந்த வசனத்துக்கு வசனமாகவே அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு பார்க்கும்போது அதை நிறைவேற்றிருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஒவ்வொரு வார்த்தை, பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்த தீர்க்க தரிசிகள் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தர் இயேசு தனக்காக அவர் எடுத்துக்கொண்டு அவருடைய அர்ப்பணிக்கப்பட்ட அந்த ஒரு 33 வருஷத்துல விசேஷமாக அந்த ஒரு 3 வருஷம் புதிய சிருஷ்டியாக வாழ்ந்த கர்த்தர் இயேசு அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு பார்க்கும்போது அந்த வசன பகுதிகளை வேத ஆராய்ச்சி பண்ணி தனக்காக அவர் ஏற்றுக்கொண்டு அவர் அந்த வசனங்களை நிறைவேற்றிருக்கிறார். அந்த வகையில விசேஷமாக உலக இரட்சகராக காணப்படுற கர்த்தர் இயேசு அவர் அந்த ராத்திரி துவங்கி காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரி துவங்கி அவருடைய சிலுவை மரணத்துக்கு பிறகு நடந்த காரியங்கள் வரை என்னென்ன தீர்க்க தரிசனங்கள் கர்த்தரை பத்தி எழுதியிருக்கு, கர்த்தர் இயேசு எந்தெந்த தீர்க்க தரிசனம் அவரு செஞ்சு முடிச்சார். இதுல ஆச்சரியம் என்னன்னு பார்க்கும்போது, அவர் இந்த பூமியில ஜீவனாக ஒரு மனுஷனாக ஜீவனுள்ள காணப்படும் போது நிறைவேற்றினார் சில தீர்க்கதரிசன வசனங்கள். அவர் மரிச்சித்து பிறகு கூட சில தீர்க்க தரிசனங்கள் என்ன இருக்குன்னா, கர்த்தர் தான் மெசியா, கர்த்தர் இயேசு தான் மெசியா எனக்கூடிய ஊர்ஜிக பரிசர வண்ணமாக சில தீர்க்க தரிசனங்கள் என்ன இருக்குன்னா நிறைவேறி தீர்ந்திருக்கு. ஆகையால் அன்பான சகோதர சகோதரிகளே, இதனால நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்க்கும்போது, நான் அதிகமா பேச போறதில்ல. இந்த பாடத்துல இருக்கக்கூடிய வசன பகுதிகள் ஒரு 2 சிஸ்டர் நமக்கு என்ன பண்ண போறாங்கன்னா சப்போர்ட் பண்ண போறாங்க வசனம் தியானிக்கிறதுக்கு. அவங்க வசனம் வாசிப்பாங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல, அதே போல அதை நிறைவேறுதல் புதிய ஏற்பாட்டு காலத்துல வசனத்தை வாசிக்க போறாங்க. நம்ம அப்படியே அந்த ஒரு தலைப்பு கீழாக நம்ம பார்த்து கடந்து போவோம். ஸோ ஆக மொத்தத்துல
நிறைய காரியங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டியது இருக்கு. சில வசன பகுதிகள் நம்ம மத்தியில் இருக்கும் சகோதரி புஷ்பா அவங்க வாசிப்பாங்க. சில பகுதிகள் நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய சகோதரி ரோசி சிஸ்டர் நமக்காக வசனத்தை வாசிப்பாங்க. இப்போ சகோதரி புஷ்பா அவர்கள் நமக்காக சில வசனங்கள் வாசிப்பாங்க. இந்த பாடத்துக்கான ஆதாரம் வசனம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் அடைந்தும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்தது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காய் மரித்து. பாருங்க, கிறிஸ்து இயேசு வேதாகமம் படி அவர் என்ன ஆயிருக்கிறாருன்னு பார்க்கும்போது மரித்து எழுந்திருக்கிறார். And that he was buried and that he rose again the third day according to the scripture. வேதாகமம் படி கர்த்தர் இயேசு என்ன பண்ணிருக்கிறார்னா மரிச்சு உயிர் தெழுந்திருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இப்போ வாசிக்கலாம். அது தமிழ்ல அடக்கம் பண்ணப்பட்ட வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து. பாருங்க, அதாவது வேதாகமம் படி அவர் மரிச்சு என்ன பண்ணிருக்கிறார்னா உயிர் தெழுந்திருக்கிறார். இப்போ இந்த நாள்ல நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்க்கும்போது ஒவ்வொரு தலைப்பாக கர்த்தர் இயேசு எந்தெந்த தீர்க்க தரிசனத்தை அவர் நிறைவேற்றிருக்கிறார் நம்ம பார்க்கலாம். அதுல முதல் வசனம் என்னன்னு பார்க்கும்போது, முதல் தீர்க்க தரிசனம் என்னன்னு பார்க்கும்போது எல்லாமே அந்த ஒரு கெஸ்டமனே தோட்டத்துல இருந்து தான் துவங்குது. யூதாஸ் கர்த்தர் இயேசுவை காட்டி கொடுத்தார். இதுதான் முதல் தீர்க்க தரிசனம். வாசிக்கலாம் வசனம். பழைய ஏற்பாடு காலத்துல இருந்து சங்கீதம் 41:9. சங்கீதம் 41:9. என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். பாருங்க, என் மேல் குதிகாலை தூக்கினான். இதுக்கான நிறைவேறுதல் வசனம் மார்க் 14:10. வாசிங்க சிஸ்டர். மார்க் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். இல்லைங்க, மார்க் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியத்து என்பவன் அவரை பிரதான ஆசாரியருக்கு காட்டி கொடுக்கும்படி அவர்களிடத்திற்கு போனான். பழைய ஏற்பாட்டு காலத்துல நிறைவேறின சொல்லப்பட்ட விஷயம், தன்னுடைய பிராண சிநேகிதன் குதிகாலை தூக்குவார். இந்த இடத்துல யூதாஸ் காரியோத்து கர்த்தரை காட்டி கொடுத்தார். இரண்டாவது தீர்க்க தரிசன வசனம். யூதாஸ் 30 வெள்ளி காசுக்காக கர்த்தர் இயேசுவை காட்டி கொடுத்தார். ஜெகேரியா 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஜெகேரியா 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோடு சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள். பாருங்க, இந்த இடத்துல வசனம் சொல்லுது 30 வெள்ளி காசுக்காக நிறுத்தினாங்கள். The wait for my price 30 pieces of silver. கர்த்தர் இயேசுவை 30 வெள்ளி காசுக்காக அவர் என்ன பண்ணிருக்கிறாங்க, காட்டி கொடுத்திருக்கிறாங்க. இதோட நிறைவேறுதல் மத்தேயு 26:15. நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். பாருங்க, 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். சோ இந்த ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுது நம்ம பார்க்கிறோம். அடுத்த தீர்க்க தரிசன வசனம். மேப்பெனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும்.
ஜெகேரியா 13:7. சிஸ்டர் வாசிங்க. பட்டயமே என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மேய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும். ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன். பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, மெய்ப்பனை வெட்டுவேன். இதோட நிறைவேறுதல் வசனம் மார்க் 14 50வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மார்க் 14:50. அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். பாருங்க, எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். கர்த்தர் இயேசுவை எப்போ அவங்க அரெஸ்ட் பண்ணாங்களோ அந்த கெஸ்தமனே தோட்டத்துல எல்லா சீஷர்களும் கர்த்தர் இயேசுவை விட்டு ஓடி போனது நம்ம பார்க்கிறோம். அடுத்த தீர்க்க தரிசன வசனம் என்னன்னு பார்க்கும்போது, அவர் ஒருவராய் ஆலயத்தை மிதித்தார். அவர் ஒருவராய் ஆலயத்தை மிதித்தார். ஏசாயா 63:3 வாசிங்க. நான் ஒருவனாய் ஆலயத்தை மிதித்தேன், ஜனங்கள் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன். அதனால் அவர்கள் ரத்தம் என் வஸ்திரத்தின் மேல் தெரித்து என் உடுப்பெல்லாம் கரைப்படுத்தி கொண்டேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தோடைய நிறைவேறுதல் மார்க் 14:40. அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தபடியால் தாங்கள் மறுமொழியாக அவருக்கு சொல்வது என்னதென்று அறியாதிருந்தார்கள். இந்த இடத்துல, இந்த சம்பவத்துல நம்ம பார்க்கும்போது, அவர் ஒருவராய் ஆலயத்தை மிதித்தார் எனக்கூடிய தீர்க்க தரிசன வசனம் அந்த கெஸ்தமனே தோட்டத்துல கர்த்தர் இயேசு தன்னுடைய சீஷர்கள் நோக்கி கேட்கிறார், எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. அந்த நேரத்துல சீஷர்கள் நித்திரை மயக்கத்துல போயிட்டு பிறக்க கர்த்தர் இயேசு அவருடைய பங்கு, அவர் தனிமையில அந்த ஒரு கெஸ்தமனே தோட்டத்துல அவர் என்ன பண்ணார்னா தேவனை நோக்கி ஜெபிச்சார். இந்த இடத்துல அவருக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை. அதுதான் இந்த வசனம், அவர் ஒருவராய் ஆலயத்தை மிதித்தார் அப்படின்னு சொல்லும் போது, உலக ரட்சகரா தனிமையில அந்த கெஸ்தமனே தோட்டத்துல கர்த்தருக்காக பரிந்து பேசுறதுக்கு இல்ல கர்த்தருக்கு ஆறுதல் சொல்றதுக்கு யாருமே இல்லாத ஒரு தனிமையான நிலை, அவரை பற்றியான தீர்க்க தரிசனம் அவர் மாத்திரமே நிறைவேறக்கூடியதா இங்க காணப்படுது. அன்பான சகோதர சகோதரிகளே, தன்னுடைய கூட இருந்த அப்போஸ்டல் கூட அந்த நேரத்துல அவங்களுக்கு என்ன பண்ணல, உதவி செய்யாத ஒரு நிலை தான். அவர் ஒருவராய் ஆலயத்தை மிதித்தார். அடுத்த தீர்க்க தரிசன வசனம் கர்த்தர் இயேசுக்கு எதிராக பொய் சாட்சி சொல்லுவது, ஃபால்ஸ் விட்னஸ். சிஸ்டர் வாசிங்க. சங்கீதம் 35:11. சங்கீதம் 35:11 வசனம். கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாததை என்னிடத்தில் கேட்கிறார்கள். கொடுமையான சாட்சி, ஃபால்ஸ் விட்னஸஸ். இதோடைய நிறைவேறுதல் எங்கன்னு பார்க்கும்போது மார்க் 14 55-61 நம்ம என்ன வசனம் நம்ம வாசிக்கலான்னு பார்க்கும்போது, ஸ்கிரீன்ல இருக்கிற வசனத்தை நீங்க வாசிங்க சிஸ்டர். 60வது வசனம் வாசிங்க. 60. மார்க் 14:60. அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்து நடுவே நின்று இயேசுவை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டான். இந்த இடத்துல பிரதான ஆசாரியர், அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அண்ணா கைபா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னு பார்க்கும்போது, கர்த்தர் இயேசுக்கு எதிராக அந்த பொய் சாட்சிகளை அவர் சொன்னார். இந்த இடத்துல அந்த பிரதான ஆசாரியர் காயப்பாவா இருந்தது நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அடுத்த ஒரு தீர்க்க தரிசன வசனம் கர்த்தர் இயேசுவை பத்தி நம்ம வாசிக்கும் போது, இது யூதாஸ் பத்தியான
தீர்க்க தரிசன வசனம். அவர் ஒரு நிலத்தை வாங்கியிருக்கிறார். 30 வெள்ளிக்காசு கொடுத்து. அந்த ஒரு நிலம் களிமண் களிமண் இருக்கக்கூடிய இடம். அதாவது அந்த இடத்துல நிறைய சட்டி பானைகள் செய்யக்கூடிய இடம். இதை பத்தியான தீர்க்க தரிசனத்தை நாம் வாசிக்கலாம். ஜெகேரியா 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தர் என்னை நோக்கி, அதை குயவனிடத்தில் எரிந்துவிடு என்றார்கள். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. நான் அந்த 30 வெள்ளிக்காசு எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே எரிந்து விட்டேன். பாருங்க, இதோட நிறைவேறுதல் வசனம் மத்தேயு 27ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 27:7. ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்க பண்ணுவதற்கு குயவனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள். பாருங்க, இந்த ஒரு வசன பகுதியை அது ஒரு நிறைவேறுதலா நம்ம பார்க்கிறோம். அடுத்த ஒரு தீர்க்க தரிசன வசனம் கர்த்தர் இயேசுவை பற்றியான தீர்க்க தரிசன வசனம். அவர் அடிக்கப்பட்ட ஆடா காணப்படுறார். ஏசாயா 53:7. சிஸ்டர் வாசிங்க. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். பாருங்க, அவரு சத்தமிடாத ஆடை போல தன் வாயை என்ன பண்ணல, திறக்கல. மத்தேயு 27:14 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 27:14. அவரோ ஒரு வார்த்தையும் மாறுத்திரமாக சொல்லவில்லை. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான். பாருங்க, கர்த்தர் இயேசு இந்த இடத்துல ஏசாயால சொன்ன தீர்க்க தரிசனம் வண்ணமாக கர்த்தர் இயேசு அவருடைய வாயை திறக்கவில்லை. அடுத்த தீர்க்க தரிசனம், கர்த்தர் இயேசு கர்த்தர் இயேசுக்கு என்ன பண்ணலைங்க, ஆறுதல் சொல்லல. சங்கீதம் 69:20. நிந்தை என் இருதயத்தை பிளந்து நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவனுண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனும் காணேன். இதோட நிறைவேறுதல் 22:61. லூக்கா 22:61. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்து, சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து. இந்த இடத்துல நம்ம பார்க்கும் போது, அன்பான சகோதர சகோதரி, கர்த்தர் திரும்பி பார்த்து, ஒருவேளை தன்னுடைய நெருக்கமா இருந்த பேதுரு அவருக்கு ஆறுதல் செலுத்துவாரா பார்த்தா, பேதுரு என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது மறுதளிச்சிருக்கிறார். அந்த இடத்துல கர்த்தர் இயேசுக்கு ஆறுதல் கொடுக்கிறவர் ஒருவரும் இல்லை நம்ம பார்க்கிறோம். அடுத்த தீர்க்க தரிசன வசனம், அவருடைய முதுவை அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது பட்டயத்துக்கு அவர் மறிக்கல. வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 50:6. ஏசாயா 50:6. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. இதே ஒரு வசன பகுதியோட நிறைவேறுதல் மத்தேயு 27:26-30. 26ஆம் வசனம் நம்ம வாசிக்கலாங்க. 27. மத்தேயு 27:26 வசனம். அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி, இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். பாருங்க, வாரினால் அடித்து. சோ இந்த ஒரு தீர்க்க தரிசனம் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது நிறைவேறிருக்கு.
அடுத்த வசனம், நாய்கள் அவரை சூழ்ந்தது. சங்கீதம் 22:16. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைத்துக் கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். சோ இந்த ஒரு வசனத்துடைய நிறைவேறுதல் எங்க வருது நம்ம பார்க்கும்போது மத்தேயு 27:27. இந்த இடத்துல அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு ரோமர்கள், பரிசேயர்கள், சதுசியர்கள், விசேஷமாக அந்த ஒரு ரோமர் உடைய அந்த ஒரு சோல்ஜர்ஸ் கர்த்தர் இயேசுவை சுத்தி அவங்க ஏளனம் பண்ணக்கூடிய விஷயத்தை தான் நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 27:27. அப்பொழுது சேனாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை சேனாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூட்டி வர செய்து. பாருங்க, போர் சேவகரில் கூட்டம் ஒருவேளை அந்த மாதிரி கூடும் போது அந்த ஒரு நிகழ்ச்சி எப்படி இருந்திருக்கும் பாருங்க. கர்த்தர் இயேசு சூழ்ந்து அவங்க அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, அவங்கள கர்த்தர் இயேசுவை உச்சக்கட்ட துன்பத்தை கொடுக்குறாங்க. அந்த நேரத்துல கர்த்தர் இயேசுடைய மனநிலை எப்படி இருந்துச்சுன்னா, நாய்கள் என்னை சூழ்ந்தது. ஒரு நாய்கிட்ட மாட்டிக்கின எந்த அளவுக்கு அந்த ஒரு இருதயம் பதறோமோ அந்த மாதிரி கர்த்தருடைய நிலை அந்த ரோம பேரரசு, அந்த ரோமருடைய அந்த ஒரு சேனாதிபதி கிட்ட மாட்டின அந்த ஒரு சூழலை இந்த இடத்துல தீர்க்க தரிசனமா எழுதியிருக்கு நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அடுத்த ஒரு தீர்க்க தரிசனம், அவர் நிந்திக்கப்பட்டார், அவமதிக்கப்பட்டார், ஏளனம் படுத்தப்பட்டார். சங்கீதம் 69:19. 69:19. சங்கீதம் 69:19. சிஸ்டர் வாசிங்க. தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். இதே வசனத்துடைய நிறைவேறுதல் மத்தேயு 27:28-29. அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்தி முள்ளுகள் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கார் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி. பாருங்க, கர்த்தர் இயேசுவை அங்க பரியாசம் பண்ணிருக்கிறாங்க. சங்கீதம் 69:19 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வசனங்கள் இங்க நிறைவேறுகிறது நம்ம பார்க்கிறோம். அடுத்த தீர்க்க தரிசனம் என்னன்னு பார்க்கும்போது, அவருக்கு அந்த சிலுவையை சுமக்கிறதுக்கு பலன் இல்லாத ஒரு நிலையை காணப்பட்டார். அவருக்கு பலன் இழந்த ஒரு நிலையை காணப்பட்டார். சங்கீதம் 22:15. என் பலன் ஓட்டை போல் காய்ந்து என் நாவு மேல் வாயோடு ஒட்டி கொண்டது, என்னை மரணத்தூளிலே போடுகிறீர். இதோட நிறைவேறுதல் வசனம் மத்தேயு 27:32. போகையில் சீரான ஓரானாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷனை அவர் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்துடைய நிறைவேறுதல் எவ்வளோ அருமையாக பொருந்திருக்கு பாருங்க. கர்த்தர் இயேசு முழுமையாக பலன் எழுதவரா, அவருடைய நாக்கு என்ன ஆயிட்டு இருக்குன்னா ஒட்டிக்கிச்சு. அதாவது அந்த அளவுக்கு அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு வலிமை, அந்த ஒரு சத்துவம் எழுந்து போனவரா இருக்கும் போது சிலுவையை சுமக்க முடியாத ஒரு தருவாயத்துல சிரேனே ஊரான சீமோன் எனவர் கொஞ்ச நேரம் கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு சிலுவையை சுமக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னு நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை அந்த ஒரு சிரேனே ஊரான சீமோனை பத்தி நம்ம பார்க்கும்போது அவர் முழுமையா அந்த ஒரு சிலுவையை அவர் என்ன பண்ணல, சுமக்கல. சிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பங்கு தான் கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு சின்ன பாரத்தை தான் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனாலும் இந்த வசனத்து பிரகாரம் கர்த்தர் இயேசுவோடைய சத்துவம், அவருடைய வலிமை முற்றிலுமாக இழந்தவரா காணப்பட்டார். அடுத்த தீர்க்க தரிசன வசனங்கள், அவருக்கு காடி கொடுத்தாங்க, அவர் குடிக்கிறதுக்கு காடியை கொடுத்திருக்கிறாங்க. சங்கீதம் 69:21. சிஸ்டர் வாசிங்க.
என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். இதோடைய நிறைவேறுதல் வசனம் மத்தேயு 27:34. கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியில கர்த்தர் இயேசுடைய மனநிலையை பார்க்கும்போது அவர் குடிக்க காடியை கொடுத்தார். ஆனா கர்த்தர் என்ன பண்ணிட்டாருன்னு பார்க்கும்போது அதை முழுசா அவர் ஏற்றுக்கொள்ள. ஒருவேளை அந்த ஒரு காடியை குடிச்சிருந்தா அவருடைய உடல் வலி என்ன இருக்கும், கம்மியா இருக்கும். ஆனா அவருடைய மனசு என்ன இருக்கும், அவருடைய மைண்ட் மனதளவுல என்ன இருக்காரு, கொஞ்சம் ட்ரௌசி ஆயிட்டு இருப்பார். அப்படின்னா கொஞ்சம் மயக்கமாயிட்டு இருப்பார். இந்த இடத்துல கர்த்தர் இயேசு அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறதுக்காக அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா அந்த ஒரு காடியை அவர் எடுத்திருக்கிறாரு. ஆனாலும் அந்த ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேற பிறகு அவர் தொடர்ந்து அவரை பற்றியான அந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கே அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது முழு மனதாக அங்க இருந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்த வசனம் நம்ம வாசிக்கலாம். 14வது தீர்க்க தரிசன வசனம் என்னன்னா, அவருடைய கைகள் காலில் ஆணியால அடிக்கப்பட்டார்கள். சங்கீதம் 22:16. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்கள் கூட்டம் என்னை வளைத்துக் கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். என்னுடைய கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள். இந்த வசனத்துடைய நிறைவேறுதல் மத்தேயு 27:35. அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடைகள் பேரு சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல கர்த்தர் இயேசுவ அந்த சிலுவையில அறைந்தார்கள். அந்த கைகளும் கால்களும் அந்த ஒரு ஆணி பாய்ந்ததை நம்ம பார்க்கிறோம். அடுத்த தீர்க்க தரிசன வசனம், அவர் அக்கிரமக்காரராக ஒருத்தராக எண்ணப்பட்டார். வசனத்தை வாசிக்கலாம். 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஏசாயா 53:12. சிஸ்டர் வாசிங்க. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். அக்கிரமக்காரனாக ஒருவராய் எண்ணப்பட்டார். அந்த இரண்டு கல்வர்கள் மத்தியில கர்த்தர் இயேசு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அந்த சிலுவையில அவங்க தொங்குந்து நம்ம பார்க்கிறோம். இதோட நிறைவேறுதல் லூக்கா எழுதிய சுவிசேஷம் 23:33. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 23:33. கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். தேங்க்யூ. அன்பான சகோதர சகோதரிகளே, ஏசாயா 53:12 பேசப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வசனம் கொல்கத்தா மலையில அந்த ஒரு கல்வாரி எனக்கூடிய அந்த ஒரு மலையில கர்த்தர் இயேசு இரண்டு கல்வார்கள் மத்தியில கர்த்தர் இயேசு சிலுவையில அடிக்கப்பட்டிருக்கிறார். முதலாவதாக அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் வாசிக்கக்கூடிய இரண்டு சகோதரிக்கு என்னுடைய நன்றிகளை எடுத்துக்கொள்க. கர்த்தர் இயேசுவோடைய வாழ்க்கையில நடந்த தீர்க்க தரிசனங்கள், வசனங்கள், எவ்வளவு வசனங்கள் காணப்படுது. இந்த ஒரு வசனங்களை நம்ம தியானிக்கும் போது அதிலேயே கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை முழுமையா தெரியுது. இதை எடுத்த தியானிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் இயேசு வேதாகமத்துக்கு எந்த அளவுக்கு அவர் ஒரு மதிப்பு கொடுத்திருக்கிறார், எந்த அளவுக்கு கர்த்தர் இயேசு
அந்த தீர்க்க தரிசனத்துக்கு அவருக்கு மதிப்பு கொடுத்திருக்கிறாருன்னு நம்ம பார்க்கிறோம். இது ஒரு கடினமான காரியம்தான். ஆனாலும் எங்களுடைய அருமையான சகோதரிகள் இந்த ஒரு வசனத்துக்காக வாசிக்கிறதுக்கு அவங்க முயற்சி எடுக்கிறது மறுபடியுமாக கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உங்களுக்கு நான் நன்றிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நம்ம கர்த்தர் இயேசு பற்றியான தீர்க்க தரிசனத்தை நம்ம வாசிக்கும் போது அவருடைய வஸ்திரத்தை அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா திருடி அதை சீட்டு போட்டு எடுத்திருக்கிறாங்க. இதுதான் தீர்க்க தரிசனம். சங்கீதம் 22:18 என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். இதோட நிறைவேறுதல் யோவான் 19:23-24. போர் சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகருக்கும் ஒவ்வொரு பங்காய் 4 பங்காக்கினார்கள். அங்கியையும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையலில்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாய் இருந்தது. அவர்கள் அதை நாம் கிழியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் சீட்டு போட்டார்கள் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாய் போர் சேவர்கள் இப்படி செய்தார்கள். அன்பான சகோதர சகோதரிகள், ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசனம். கர்த்தர் இயேசுவோடைய அந்த வஸ்திரத்தை அந்த போர் சேவகர்கள் எடுத்திருக்கிறாங்க, சீட்டு போட்டு எடுத்திருக்கிறாங்க. 17வது தீர்க்க தரிசன வசனம். ரிப்ரோச்சஸ் இட் ஷேக்கன், நிந்தனை பண்ணிருக்கிறாங்க, அவங்க தலையை துளிக்கிறாங்க. சங்கீதம் 22:7. சிஸ்டர் வாசிங்க. என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி. இதோட நிறைவேறுதல் வசனம் மத்தேயு 27:39-40. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி போதுங்க. இந்த ஒரு வசனத்தோட நிறைவேறுதல் நம்ம பார்க்கும்போது, ஒருவேளை கர்த்தர் இயேசு அந்த சிலுவையில தொங்க விடும் போது கர்த்தர் இயேசு தெரியாத ஜனங்க கர்த்தரை எந்த கோணத்துல பார்த்திருப்பாங்க? ஒரு கல்வர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு நபரா பார்த்திருப்பாங்க, ஒரு திருடனா பார்த்திருப்பாங்க. அதுதான் இந்த ஒரு வசனத்துல சொல்லுது. தலையை துலுக்கி அப்படின்னா கர்த்தர் இயேசுவை எந்த கோணத்துல பார்க்கணுமோ அந்த கோணத்துல பார்க்காத ஒரு நிலை. தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. அடுத்த வசனம், அங்க கீழே இருக்கக்கூடிய பரிசேயர் சதுசேயர்கள், அந்த ரோமர் சேனாதிபதிகள் கர்த்தர் இயேசுவை பார்த்த கண்ணோட்டம் ஒரு கோபமான பார்வை. சங்கீதம் 22:13 மற்றும் 17வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 13வது வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். பீறி கர்ஜிக்கிற சிங்கத்தை போல் என் மேல் தங்கள் வாயை திறந்தார்கள். 17ஆம் வசனம். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, அவர் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதோட நிறைவேறுதல் எங்க இருக்குன்னு பார்க்கும்போது லூக்காம் எழுதிய சுவிசேஷம் 23:35. ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களோடும் கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார்கள். அன்பான சகோதர சகோதரிகள், பாருங்க, அந்த இடத்துல கர்த்தர் இயேசுவோடைய மனநிலை எவ்வளவாக பாதிக்கப்பட்டிருக்கும். அங்க இருக்கக்கூடிய ஜனங்க பார்க்கறாங்க, இகழ்கிறாங்க, சில பேர் கோபமா பார்க்கறாங்க, சில பேர் தவறான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. ஆனாலும் கர்த்தர் இயேசு தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் அவர் கவனம் செலுத்தி அதுக்காக ஒரு ஒப்பு கொடுத்த அந்த மனநிலையை நம்ம பார்க்கணும்பான சகோதர சகோதரி. 19வது தீர்க்க தரிசனம். believed God would deliver him. இவ்வளவும் அவர் காயப்பட்ட, அவமானப்பட்டு அந்த சிலுவை மரணத்தை அவர் ருசித்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு நேரத்துல கூட கர்த்தர் இயேசு
தேவனை முழுமையாக நம்பினார். வாசிக்கலாம் வசனம், சங்கீதம் 22:7 மற்றும் 8 வசனம். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாய் இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். பாருங்க, வசனம் இங்கிலீஷ்ல பார்க்கும்போது he trusted on the Lord. கர்த்தர் இயேசு முழுமையா தேவன் மேல நம்பிக்கை கொண்டவரா இருக்கிறார். வசனம் மத்தேயு 27:43. தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாய் இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். இந்த ஒரு தீர்க்க தரிசன வசனம் இங்க நிறைவேறது நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, 20வது தீர்க்க தரிசன வசனம், கார் இருள் சூழ்ந்தது, டார்க்னஸ். ஆமோஸ் 8:9 வசனம், 8:9. அந்நாளிலே நான் மத்தியானத்திலே சூரியனை அஸ்தமிக்க பண்ணி பட்டப்பகலிலே தேசத்தை அந்தகாரப்படுத்தி. பாருங்க, பட்டப்பகலிலே தேசத்தை அந்தகாரம் படுத்தி. இதோட நிறைவேறுதல் நம்ம பார்க்கும்போது மத்தேயு 27:45. 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. பாருங்க, 12 மணில இருந்து 3 மணி வரைக்கும் ஒரு கார் இருள் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது சூழ்ந்தது. ஒருவேளை கர்த்தர் இயேசு அந்த ஒரு கார் இருள் சூழ்ந்த டைம் நம்ம பார்க்கும்போது நேத்து அவருடைய அந்த ஒரு நினைவு கூறுதல் முடிச்சுட்டு இன்னைக்கு மதியானம் 12ல இருந்து 3 மணி வரைக்கும் என்ன இருக்கு, அந்த ஒரு கார் இருள் சூழ்ந்திருக்கு. ஆமோஸ்ல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் மத்தேயுல நிறைவேறது நம்ம பார்க்கிறோம். அடுத்த தீர்க்க தரிசன வசனம், தேவன் கைவிட்டார். சங்கீதம் 22:1. வாசிங்க சிஸ்டர். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு வசன பகுதி மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 27:46 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 9 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அன்பான சகோதர சகோதரிகளே, இதுதான் கர்த்தர் இயேசுவோடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய தருணமா இருந்தது. அவர் கூட இருந்த ஜனங்க கைவிட்டார், கர்த்தர் இயேசு அமைதியா இருந்தார். அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் கர்த்தர் இயேசுவை விட்டுட்டு ஓடிட்டாங்க, அமைதியா இருந்தார். ஆனா இந்த இடத்துல பிதாவாகிய தேவன் கர்த்தர் இயேசுவை அங்க கைவிடக்கூடிய அந்த ஒரு தருணத்துல கர்த்தர் இயேசுவோடைய மனநிலை நாம் சற்று சிந்தித்து பார்க்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? இந்த கேள்விக்கான ஒரே பதில், பிதாவாகிய தேவன் இந்த உலகத்துக்கு மேல அவர் வச்ச அன்பே. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மனுக்குலத்தை ரட்சிக்கணும்னா பிதாவாகிய தேவன் கர்த்தர் இயேசுவை கைவிடணும். இந்த தீர்க்க தரிசனமானது நம் மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பை காட்டுற ஒரு தீர்க்க தரிசனம் நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அடுத்த வசனம், அவருடைய எலும்புகள் முறிக்கப்படவில்லை, bones not broken. சங்கீதம் 34:20. அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறீர், அவைகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. யோவான் 19:33-36 அதோடைய நிறைவேறுதல் வசனம். அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. பாருங்க,
இந்த இடத்துல கர்த்தர் இயேசு என்ன ஆயிட்டாருன்னு பார்க்கும்போது வெகு சீக்கிரத்துல அவர் மறிச்சதுனால அவருடைய காலோட எலும்புகள் என்ன பண்ணலன்னு பார்க்கும்போது முறிக்கப்படவில்லை. பழைய ஏற்பாட்டு காலத்துல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இந்த இடத்துல நிறைவேறுது நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அடுத்த தீர்க்க தரிசனம் ரொம்ப முக்கியமான தீர்க்க தரிசனம். அவருடைய இருதயம் பிளந்தது. அவருடைய இருதயம் பிளந்தது. வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 22:14. சங்கீதம் 22:14. தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. பாருங்க, இந்த ஒரு வசன பகுதியில் தண்ணீர்கள் என்ன ஆயிடுச்சு, அவருடைய உருகி போகுது. இதோட நிறைவேறுதல் வசனம் நம்ம வாசிக்கலாம். யோவான் 19:34. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான், உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. பாருங்க, இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது சயின்டிபிக்கா எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த பிக்சரை நீங்க பாருங்க. கர்த்தர் இயேசுவோடைய அவர் உயிரோடு இருக்கிறாரா மறிச்சிட்டாரான்னு பார்க்கறதுக்கு அந்த ஒரு போர் சேவகர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு விலால குத்தி இருக்கிறாங்க. அந்த விலால குத்தின அந்த ஈட்டி என்ன இருக்குன்னா நேரடியாக கர்த்தர் இயேசுவோடைய இருதயத்துல போய் குத்தி இருக்கு. பாருங்க, இந்த ஒரு விஷயத்தை நம்ம வாசிக்கும் போது a diagram of pericardial valve, sac and heart shown as possible point of penetration into the heart that would resulted in a outpouring of blood and precardial fluid that John described as water. அப்படின்னா இந்த இடத்துல அந்த இருதயத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு ரத்தமானது என்ன இருக்குன்னா முதலாவது ரத்தம் வெளியே வந்திருக்கு. உடல்ல இருக்கக்கூடிய ரத்தம் அதோடைய ரத்தத்தோடைய அந்த ஒரு வெயிட் அந்த டென்சிட்டி கம்மியாயிட்டு பிறக்க என்ன அந்த ஒரு ரத்தம் எல்லாம் வெளியே வந்துட்டு பிறக்க நெக்ஸ்ட் அதிக ரத்தத்தை பார்க்கிலும் இன்னும் அதிக கனம் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு தண்ணி என்ன இருக்குன்னு பார்க்கும்போது வெளியே வந்திருக்கு. இது எங்க வந்திருக்குன்னு பார்க்கும்போது இருதயத்திலிருந்து வந்திருக்கு. இதோடைய பேர் மெடிக்கல் ரீதியாக பெரிகார்டியல் ஃப்ளூயிட் அப்படின்றாங்க. அப்படின்னா உடல்ல நம்ம ரத்தம் எனக்கூடிய விஷயத்த முழுமையா எடுத்துட்டு பிறக்க இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஒரு தண்ணீரை குறிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா கர்த்தர் இயேசுவோடைய சரீரத்துல ரத்த முழுமையா அது சிந்தப்பட்டுச்சு, அது முழுமையா வெளியே வந்துச்சு நம்ம பார்க்கிறோம். யாருக்காக? அவருடைய சிந்தப்பட்ட அந்த ரத்தம் யாருக்காக? அதான் கர்த்தர் இயேசு அந்த பாத்திரத்தை எடுத்து சொல்லிட்டாரு என்னன்னா, இது உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம். அந்த ரத்தம் உடல்ல ஓடுறவருக்கு தான் ஜீவன். அது எப்போ சிந்தப்பட்டுச்சோ அது மரணத்துக்கு ஒரு அடையாளமா காணப்படுது. அவருடைய அந்த ஒரு சிந்தப்பட்ட ரத்தம் தான் வரக்கூடிய யுகத்துல புது உடன்படிக்கையா மாறப்போகுது. அன்பான சகோதர சகோதரிகளே, அவருடைய பங்கு அவர் கொடுத்துட்டார். இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு புது உடன்படிக்கை ஸ்தாபிக்கணும்னா நம்மளுடைய பங்கு இன்னும் இருக்குது நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அடுத்த தீர்க்க தரிசன வாசனம் 70 வாரம் தீர்க்க தரிசனத்துல அந்த 70வது வாரத்தோடைய அந்த ஒரு மத்தியில் அவர் என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது மேசியா சங்கரிக்கப்படணும். இந்த ஒரு வசன பகுதியை நம்ம வாசிக்கலாம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 26, 27. அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மெசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்கல்ல நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரிந்தும் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான சேட்டைகளோடு பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூல பாழாக்குகிறவன் மேல்
இரும் மட்டும் சொரியும் என்றார். இது ஒரு தீர்க்க தரிசனம், மிகவும் அருமையான ஒரு தீர்க்க தரிசனம். தேவனோட சித்தம் இருந்தால் மறுபடியுமாக இந்த ஒரு 70 வாரம் தீர்க்க தரிசனத்தை விசேஷமாக மேசியா பத்தி பேச தீர்க்க தரிசனத்தை நம்ம பார்க்கலாம். ஆனா இந்த ஒரு வசனத்தோடைய நிறைவேறுதல் யோவான் 11ஆம் அதிகாரம் 50 52 வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடி ஒரே மனுஷன் ஜனங்களுக்காய் மரிப்பது நமக்கு நலமாயிருக்கும் என்று நீங்கள் சிந்தியாவில் இருக்கிறீர்கள் என்றான். இதை அவன் சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனானபடினாலே இயேசு யூத ஜனங்களுக்காக மரிக்கப் போகிறார் என்றும், அந்த ஜனங்களுக்காய் மாத்திரமல்ல சிதறியிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றாய் சேர்க்கிறதற்காகவும் மரிக்கப் போகிறார் என்றும் தீர்க்க தரிசனமாய் சொன்னான். அந்த ஒரு 70 வாரம் தீர்க்க தரிசனத்துல மேசியா பி கட் ஆஃப், மேசியா சங்கரிக்கப்படணும் என்னக்கூடிய தீர்க்க தரிசனம் இந்த இடத்துல நிறைவேறுது நம்ம பார்க்கிறோம். ஒரு குற்றமற்ற பலியாக ஆஃபரிங் ஃபார் சின் கர்த்தர் இயேசுவோட பலி காணப்படணும் என்னக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 53:10. சிஸ்டர் வாசிங்க. கர்த்தர் அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். பாருங்க, ஒரு குற்ற நிவாரண பலியாக கர்த்தர் இயேசு அவரை செலுத்தினார். யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது வாசிங்க. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. பாருங்க, ஏசாயா 53:10 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வசனம் யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல நிறைவேறுந்து நம்ம பார்க்கிறோம். இது கர்த்தர் இயேசு மரிச்சிட்ட பிறக்க நடக்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனம். அவர் மரிக்கிறாரு, ஆனா ஐஸ்வர்யவான் உடைய கல்லறையில அடக்கம் செய்யப்படுவார். இதுதான் அந்த தீர்க்க தரிசனம். ஏசாயா 53:9. துன்மார்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடு இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்தும் இல்லை. இதே வசனத்துடைய நிறைவேறுதல் மத்தேயு 27:57 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். Matthew 27th chapter 57-60. சாயங்காலம் ஆனபோது இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யவானமாய் இருந்த யோசேப்பு என்னும் பேர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து பிலாத்துவிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான். யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து தூய்தான மெல்லிய துப்பட்டியாலே சுற்றி தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். அன்பான சகோதர சகோதரிகளே, ரொம்ப ஆச்சரியமான தீர்க்க தரிசனம். அரிமத்திய ஊரான யோசேப்புடைய புதிய கல்லறையில கர்த்தர் இயேசு என்ன பண்ணப்பட்டார்னா அடக்கம் செய்யப்பட்டார். அவர் ஒரு மிகுந்த பணக்காரர் இருந்தார். அக்கிரமக்காரன் நிமித்தம், அதாவது அக்கிரமக்காரன் மத்தியில மறிக்கப்பட்ட கர்த்தர் இயேசு ஒரு பணக்காரனுடைய கல்லறையில அடக்கம் செய்யப்பட்டார். ஸோ இந்த ஒரு தீர்க்க தரிசன வசனங்களை நம்ம பார்க்கும் போது இது ஒரு மிகப்பெரிய அடையாளமா காணப்பட்டுச்சு. யாருக்குன்னு பார்க்கும்போது மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு, தன்னுடைய மேசியாவை சரியான விதத்துல கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனா இவ்வளோ தீர்க்க தரிசன வசனங்கள் இருந்தும் கூட தன்னுடைய மேசியாவை அவங்க என்ன பண்ண முடியல, தெரிஞ்சு கொள்ளப்படவில்லை, அவங்க கண்டுபிடிக்க முடியல. இந்த நாள்ல இந்த ஒரு பாடத்தை எடுத்த நோக்கம் என்னன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு பற்றியான தீர்க்க தரிசனங்கள், ஒரு 26 தீர்க்க தரிசனங்கள் அதோடைய நிறைவேறுதல் நம்ம பார்த்தோம். யூதாஸ் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த நேரம் முதல் கர்த்தர் இயேசு அவருடைய அந்த ஒரு கல்லறை உடைய அந்த நேரம் இருக்கும். தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியது, தேவனுடைய சித்தம் நிறைவேறியது. நமக்கான பாடம் என்ன?
அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளுக்குரிய நமக்கான பாடம் என்ன? கர்த்தர் இயேசு வேதத்தை ஆராய்ந்தாரு, வசனத்தை தனக்குன்னு பயன்படுத்தினார். முற்றிலும் ஜெயம் கொண்டவராக மரித்து உயிர் தெழுந்தாரு. வேதாகமம் படி கர்த்தர் இயேசு உயிர் தெழுந்தார். நமக்கான பாடம் என்னன்னு பார்க்கும்போது, நம்மை பற்றி பேசப்பட்ட வசனங்கள், நம்மை பற்றி பேசப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நாமும் ஆராய்ந்து பார்த்து கர்த்தர் இயேசு போலவே நம் மாற இந்த ஒரு பந்தியில நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது, விசேஷமாக நமக்காக எழுதப்பட்ட வேத வசனம், இது ரொம்ப முக்கியமான வேத வசனம். நம்ம வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சிஸ்டர் வாசிங்க. 29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். பாருங்க, இந்த இடத்துல குமாரன் முதல் என்ன பண்ணிட்டார்? கர்த்தர் இயேசு பிதாவாகிய தேவனுடைய சித்தம் என்ன, ஒரு பற்றி எழுதின தீர்க்க தரிசனம் என்னன்னு எல்லாத்தையும் அவர் நிறைவேற்றிட்டு கர்த்தர் இயேசு என்ன பண்ணிட்டாருன்னா முதல் பலனா மாறிட்டார். இப்ப அந்த முதல் பலனை பார்த்த நாம் அவருடைய குமாரனுடைய சாயல வரணும்னா, குமாரன் என்ன பண்ணாரு? வசனங்களை தேடி கண்டுபிடிச்சார், வாழ்க்கையில பிரயோகப்படுத்தினா முதல் பலனா மாறிட்டார். இப்போ அவருடைய பின்னடியா இருக்கலாம், அவருடைய சாயலை நம்ம மாறணும்னா வசனம் என்ன சொல்லுது, அதை நாம் எப்படி துரிதமா நிறைவேற்றலாம். இதுதான் இந்த நாளுக்குரியாக நமக்கு பாடமா காணப்பட்ட சகோதர சகோதரிகளே. சோ இந்த ஒரு பாடத்தை நம்ம மனதில் கொள்ள வண்ணமாக ஒரு சிறப்பான ஒரு பாடலை நாம் பாடி நம்ம இந்த ஒரு ஆராதனையை முடிக்கலாம். இந்த ஒரு பாடலை இப்ப நம்ம வாசிக்கலாம். வாஞ்சிக்கிறேன் உள்ளம், இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்கிறேன் உள்ளம். என்னை ஜீவபலியாக முற்றும் படைத்து விட்டேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் நாதனே. என்னை ஜீவபலியாக முற்றும் படைத்து விட்டேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் நாதனே. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்கிறேன் உள்ளம். பாவம் அறியாமல் பாவமே செய்யாமல் பாரினில் ஜீவித்தீரே. பாவம் அறியாமல் பாவமே செய்யாமல் பாரினில் ஜீவித்தீரே. பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே பலனதை தாரும் நாதா, உந்தன் பலனதை தாரும் நாதா. பலனதை தாரும் நாதா, உந்தன் பலனதை தாரும் நாதா. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்கிறேன் உள்ளம். தலை சாய்க்க ஸ்தலமில்லை, தரணியில் உறவில்லை, நிலையில்லா பூவில் இருந்தேன். தலை சாய்க்க ஸ்தலமில்லை, தரணியில் உறவில்லை, நிலையில்லா பூவில் இருந்தேன். நானும் உம்மை போல் தியாகம் செய்ய பலனதை தாரும் நாதா, உந்தன் பலனதை தாரும் நாதா. பலனதை தாரும் நாதா, உந்தன் பலனதை தாரும் நாதா. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்கிறேன் உள்ளம். உபதீரவம் உண்டு உலகினிலே என்று உலகத்தை வென்றேன் என்று. உபதீரவம்
உன்னதரனாதை தாரும் நாதா, நரநாதை தாரும் நாதா, உன்னதரனாதை தாரும் நாதா. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். என்னை ஜீவபலியாக முற்றும் படைத்து விட்டேன். என்னை ஏற்றுக்கொள்ளும் நாதனே, என்னை ஜீவபலியாக முற்றும் படைத்து விட்டேன். என்னை ஏற்றுக்கொள்ளும் நாதனே, இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசுவோடைய வாழ்க்கையில நிறைவேறின அந்த ஒரு 26 தீர்க்கதரிசன வசனங்களை நம்ம பார்த்தோம். அதே போல நமக்கு பற்றி எழுதியிருக்கக்கூடிய வசனங்களை நாம் தியானிக்கலாம். புதிய கிருபை, ஒரு புதிய உடன்படிக்கையோடைய புதுப்பித்தல் நேற்று ராத்திரி அந்த ஒரு பந்தியில நம்ம பெற்றுக் கொண்டிருக்கிறோம். வரக்கூடிய நாட்களில பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை தொடர்ந்து கர்த்தர் இயேசு போல செய்ய தேவனிடத்துல நம் பலத்தை கேட்போம். இந்த ஒரு புதிய ஆண்டுல கர்த்தர் இயேசுக்காகவே நாம் வாழலாம். கர்த்தர் இயேசு போலவே நாம் மாறலாம். அதுக்கான முழு முயற்சிகளை நாம் ஏறெடுக்க தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்குள் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன். ஆமென்.